அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு தரமான மனுஷன், காந்தி மாதிரி. பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாமா, அவர்தான். சுதந்திர போராட்டத்துல நீங்களும் ஒரு அங்கம் தானே? கடைசி போராளி. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கும் தாமா. இல்லையா, நான் சாதாரணமானவ. உங்களை சந்திக்க இன்னொருத்த இங்க வந்துட்டு இருக்கான். சம்திங் ஸ்பெஷல். ராஜா என்னோட ஃப்ரெண்ட். பிறவிலேயே பார்வை இல்லாதவன். கண்ணிலேன்னு இவனுக்காக நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இவனுக்கு ராஜா, மலைக்கோட்டை கம்பீரமா ரொம்ப அழகா இருக்குல்ல? ஐம் சாரி ராஜா. ஏன் ராஜா, கண்ணிலேன் கவலையா? இந்தியாவுடைய தேசிய பறவை என்ன தெரியுமா? மயில். மயில் பார்த்திருக்கியா? இது என்ன கேள்வி? பார்த்திருக்கேன். மயில் முட்டை பார்த்திருக்கியா? என்ன, நான் கடவுளை பார்த்திருக்கியான்னு கேட்டேன். இப்படி ஷாக்கா அவர? மயில் முட்டை தானே? இல்லையே. கண்ணு இருக்கிற எல்லாரும் எல்லாத்தையுமா பார்த்துடுறீங்க? இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எத்தனையோ என்னை சமாதானப்படுத்திட்டு இருக்கு. கண்ணு இல்லைன்ற கவலை எனக்கு இல்லவே இல்லை. அப்பா ஒரு மிலிட்ரி மேன். அம்மாவுக்கும் இயல்பாவே தேசப்பற்று. இவனை தாலாட்டு பாடி தூங்க வைக்கல, தூங்குனவனை எழுப்பி காந்தி கதை சொல்லிதான் வளர்த்தாங்க. இவனுக்கும் காந்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க எதுக்கு வந்த? பாட்டு கேட்க. பாட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் சத்தம் தான் கேட்டுச்சு. அது சத்தம் இல்ல, சங்கீதம். வெள்ளக்காரன் முட்டாப்ப காந்தி கருப்புன்னு நினைச்சானே தவிர கரும்புன்னு அவனுக்கு தெரியல. ரயில் பெட்டியிலிருந்து வெளியே தள்ளி விட்டுட்டான். சாதாரண காந்தியா தான் கீழே விழுந்தார். எழும்போது மகாத்மா காந்தியை அவதாரம் எடுத்தார். அவருடைய பொது வாழ்க்கைக்கு அடித்தளம் அந்த கட்சி தானே. அதுக்கு பின்னணி இசை இந்த ரயில் சத்தம் தானே. இதை கேட்கும் போதெல்லாம் என் மனசு சந்தோஷமா இருக்கு. சுவாரஸ்யமான ஆளுமா. இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்குயா. எல்லாரும் தனக்காகவும் தன்னோட குடும்பத்துல இருக்கவங்களுக்காகவும் தான் ஜோசியம் பார்ப்பாங்க. ஆனா இவன் இந்தியாவுக்கே ஜோசியம் பார்த்தவன். உட்காந்து கைய நீட்டியா, வெளிச்சம் தெரியுமான்னு சொல்றேன். என்னையா இந்தியாவை நீட்டுற? ஒரு மனுஷனோட எதிர்காலத்தை அவன் கையில ஓடுற ரேகையை வச்சு சொல்ற மாதிரி ஒரு நாட்டோட எதிர்காலத்தை அந்த நாட்டுல ஓடுற நதிகளை வச்சு சொல்லலாமையா? இது இந்திய நதிகளுடைய மேப். இந்தியாவோட எதிர்காலத்தை கொஞ்சம் சொல்லுங்கயா. புதுசா சொல்றானே, தெரியாதன்னு ஆளை விட்டா பட்னி தான். ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அதாகப்பட்டது என்னன்னா, செவ்வாமேட்ல புத்தி ரேகையா, மகாநதி நர்மதா. இந்தியா தொட்டதெல்லாம் ஜெயமாகுங்கிறேன். அட, குருமேட்ல பிரம்மபுத்திரா. இந்தியாவுக்கு செல்வாக்க தருமையா. புதமேட்ல தனரேகையா சரஸ்வதி. கல்வியும் செல்வமும் கரபுரண்டு ஓடுமையா. சந்திரமேட்ல அருள் ரேகையா இந்த காவேரி ஆறு. கவலைப்படாதையா, நமக்குள்ள இருக்கிற தண்ட சச்சரவு தகோர தத்துவமா மாறிடுங்கிறேன்.
உக்கிரமேட்ல ஆயில் ரேகையா கோதாவரி கிருஷ்ணா இந்தியா வல்லரசா ஆயிடுங்கிறேன். மொத்தத்துல இந்தியா சுபிட்சமா இருக்குன்னு சொல்ல ஆசைதான். ஆனா விதி யார விட்டுச்சு? கிடைக்க வேண்டிய பலனெல்லாம் நீச்சமா கடலுக்கு போயிடுதே. விதியை மதியால வெல்லலாம் ஐயா. நதிகள் எல்லாத்தையும் நினைச்சிட்டா இந்தியாவுக்கு ஒளிமயமான எதிர்காலையா. சமூக அக்கறை இவனுக்கும் இருக்குமா? சமூகம் இவனை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. எஸ், சொல்லுங்க. சார், நான் உடல் உறுப்பு தானம் தரேன். எனக்கு கண்ணு தான் இல்லை. இதயம், கிட்னி, கல்லீரல், நுரையீரல் மற்றதெல்லாம் இருக்குல்ல. நீ ஒரு முன் உதாரணம். உன்ன மாதிரி இன்னும் 10 பிளைண்ட்மேன் உடல் உறுப்பு தானம் கொடுத்தா போதும். கண்ணிருந்து பிளைண்டா இருக்கிறவங்க மனசுல நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். தேங்க்யூ வெரி மச். இப்படியும் ஒருத்தனா? ஆச்சரியமா இருக்குமா? ஐயா, காந்தி இப்ப இருந்தா என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க ஐயா. அவரே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்திருப்பாருமா. இது உங்க கோபத்தோட வெளிப்பாடு. இதையே அவன்கிட்டயும் கேட்டேன். காந்தி இப்ப இருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்தியாவில் ஒரு தாஜ்மஹால் மட்டும் அதிசயமா இருந்திருக்காது. இந்தியாவையே அதிசயமா உலகம் வியந்து பார்த்துருக்கோம். நம்பிக்கையான பதில்மா. இப்ப எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. விலங்குகள்ல சிறுத்தையனும் பறவைகள்ல சிட்டுக்குருவியனும் அழிஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரி மனுஷங்கள எங்கள மாதிரி தியாகிகளும் அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு வருத்தப்பட்டேன். இவனை மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரை எங்க இனம் அழியவே அழியாது. ஆமா, அவன் எதுக்குமா என்ன பார்க்க வர்றான்? காந்தியோட பொருள் ஏதாவது இன்னும் இருக்கா? மதுரை காந்தி மியூசியத்துல இருக்கே. அதை எனக்கு தருவாங்களா? தரமாட்டாங்க. கஸ்தூரிபுரம்னு ஒரு கிராமம் இங்க இருந்து 70 கிலோமீட்டர் இருக்கும். அங்க ராமையான்னு ஒருத்தர் சுதந்திர போராட்ட தியாகி. அவர்கிட்ட காந்தியோட மூக்கு கண்ணாடியில ஒண்ணு இன்னமும் இருக்கு. அது அவரோட உயிரா தன்னோட பாதுகாப்புல இப்பவும் பத்திரமா வச்சிருக்கதா அப்பா சொல்லுவாரு. ராதா, நாளைக்கே அவரை போய் பார்க்கலாம். நீ எனக்கு முன்னாடி கிளம்பி போயிரு. தியாகி வாழ்ற இடம் எனக்கு ஒரு புண்ணிய தலம். நான் பாத யாத்திரையா நடந்தே வரேன். எப்பமா வருவான்? அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஐயா, உங்களுக்காக நான் ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். எனக்கா? கைதவ பரவாயில்லையா? மன்னிச்சிருமா. இங்க தியாகி ராமையா வீடு. ராஜா, நீ அவர் வீட்டுலதான் இருக்க. ராதா, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா. அப்ப ராமையா தோ உன் பக்கத்துல தான் நிக்கிறாரு. ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரிப்பா. ராதா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஐயா, காந்தியோட கண்ணாடி உங்ககிட்ட இருக்கிறதா ராதா சொன்னான். போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம் தான் என்ன குருடனா பிறந்திருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஐயா, பாவத்துக்கு பரிகாரமா ஒரு தடவை அவர் கண்ணாடியை என் கண்ணில் போட்டு பார்க்குறேங்க. அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? கொடுத்து வச்சோம்மா. காந்தியோட கண்ணாடி எனக்கு கிடைச்ச பொக்கிஷம்மா. காந்தி எப்பவுமே தேசத்தோட ஒட்டி இருக்கணும்னு
அவரை இந்த தேசிய கொடியில கட்டி வச்சிருக்கேம்மா. இந்தாப்பா காந்தியோட கண்ணாடி, எடுத்துக்கப்பா. ஐயா, என் இந்தியா தெரியுதுயா. காந்தி கடவுளுமா?